श्रीशैले दयापात्रं धीवत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्याम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां வாழிப்பரகாலன் வாழிக்களிகன்றி வாழிக்குறையலோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடி தீபம் நடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல் அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிழக்கியம் மாரணசாரம் பரசமயப் பஞ்சுக்கடலின் பொறிபரிகாலன் படுவல்களே எங்கள் கதையே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்டதவராசா பொங்குமுகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா மாலை தனியே வழிபறிக்க வேணுமென்று கோழிப்பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேண்டும் துணிந்து வேல் அனைத்த மார்பும் விளங்கு திருவெட்டெழுத்தை மால் உரைக்க தாழ்த்த வலச்செவியும் தாளிடை தண்டையும் தார் கலியன் நன்முகமும் கண்டு கலிக்கும் என் கண். எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே கடந்த சில நாட்களாக திருமங்கையாழ்வார் அருளிச் செய்த பெருதருமொழியில் நான் அனுபவித்து வருகிறோம். நேற்று 6ஆம் திருமொழி முடிய நாம் அனுபவித்தோம். நேற்று வரை நாம் நைமிசாரண்யத்தில் உள்ள எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அருளிச் செய்தவற்றை நாம் அனுபவித்து தெரிந்து கொண்டோம். இன்று 7ஆம் திருமொழியில் ஆழ்வார் அகோபிலமடம் என்று தற்பொழுது கூறப்படக்கூடிய சிங்கவேல் குன்றம் குறித்து பாசுரங்களை அனுபவித்து அருளிச் செய்துள்ளார். அவற்றினை இன்று நாம் காணவிருக்கிறோம். 7ஆம் திருமொழியில் முதல் 10 முதல் பாசுரம். அங்கஞாலம் அஞ்ச அங்கு ஓர் ஆல் அறியாயவுணன் பொங்க ஆகம் வல்வுகிரால் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்திமையால் அடிக்கீழ் செங்கணாலி இட்டிரைஞ்சும் சிங்கவேல் குன்றமே. இந்த வாசகத்தில் எம்பெருமானுடைய நரசிம்மாவதாரத்தை முதல் 2 அடிகளிலே நமக்கு அருளிச் செய்கின்றார். அடுத்த 2 அடிகளிலே அகோபிலம் என்கின்ற சிங்கவேல் குன்றத்தில் எவ்வாறு அந்த சிங்கங்கள் யானை கொம்புகளை கொண்டு வந்து எம்பெருமான் முன்னாலே சமர்ப்பிக்கின்றன என்பதை நமக்கு கூறுகிறார். இரணியன் பிரகல்லாதனுடைய தகப்பனார். பிரகல்லாதன் பரமபக்தன், பாகவதன். எம்பெருமான் நாராயணனே நமக்கு கதி என்று எண்ணமுடையவன். இரணியன் மகா பராக்கிரமசாலியாய் வீரம் பொருந்தியவனாய் பிரம்மன் முதலானவரிடமிருந்து வரம் பெற்றவனாய் அகந்தை கொண்டிருந்தவன். அப்படிப்பட்டவன் எம்பெருமான் நாராயணனாகிய மகாவிஷ்ணுவை அவன் மதிக்கின்றான் இல்லை. ஆனால் பிரகல்லாதன் எம்பெருமான் நாராயணன் நாமத்தை மட்டுமே ஜபிக்கின்றான், உச்சரிக்கின்றான், ஓதுகின்றான். அப்படிப்பட்ட பிரகல்லாதனுக்கு அவன் தகப்பனான இரணியன் துன்பத்தை விளைவிக்கின்றான். எதனால்? அவனால் மதிக்கப்படாத
மகாவிஷ்ணு அதாவது நாராயணனை பிரகல்லாதன் எப்பொழுதும் கூறிக்கொண்டே இருக்கிறான். அவன் மட்டுமே எம்பெருமான், அவனை மட்டுமே நாம் சரணடைய வேண்டும் என்று அவன் கூறி சிலாகித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே இரணியனுக்கு கடும் கோபம் உண்டாயிற்றான். பிரகல்லாதனை எல்லா கலைகளையும் படிப்பதற்காக பாடசாலைக்கு அனுப்பியிருந்தான். அப்படிப்பு முடிந்து பாடசாலையிலிருந்து பிரகல்லாதன் தன்னுடைய இல்லமாகிய அரண்மனைக்கு வருகின்றான். அப்பொழுது நாராயண நாமமே உச்சரித்துக் கொண்டு வருகின்றானாம். அது கேட்டு பொறாத இரணியன் கடுங்கோபம் கொண்டானாம். எங்கே நீ சொல்லுகின்ற விஷ்ணு இருக்கின்றான் என்றான். எங்கும் உளன் அவன் என்று பிரகல்லாதன் மறுமொழி உரைத்தான். உடனே கண்முன்னால் இருந்த ஒரு தூணை காட்டி, நீ சொல்லும் விஷ்ணு இங்கே இருக்கின்றானா என்று கூறு என்று இரணியன் தன் மகனான பிரகல்லாதனை மாற்றி கூற, இரணியன் சபதம் எடுத்த அக்கணமே அழகியதாய் விசாலமான பூமியில் உள்ளோரெல்லாம் அஞ்சும்படியான ஒப்பற்ற நரசிம்மமூர்த்தியாய் எம்பெருமான் தோன்றினான். அதைக் கண்டு இரணியன் திகைத்துப் போனானாம். திகைப்புற்ற அவன் அதனால் சும்மா இருக்கவில்லை, அவன் மேலும் கிளர்ந்தெழுந்தான் என்கின்றார். பிரகல்லாதனுக்கும் இரண்யகசிப்புக்கும் நடந்த விவாதத்தை விவரித்துக் காட்டுகிறது அதர்வண வேதம். நரசிம்மாவதாரத்தை மின்சக்தி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்பதாக அதர்வண வேதம் குறிப்பிடுகிறது. பிரகல்லாதனை அஸ்தி, அதாவது இறைவன் உண்டு என்பதாகவும், இரண்யகசிபு நேதி இல்லை என்பதாகவும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு நெகட்டிவ். அஸ்தி என்ற பிரகல்லாதனுடைய கூற்றாகிய பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் தத்துவமும், இரண்யன் நேதி என்ற நெகட்டிவ் தத்துவமும் ஒன்றாக இணைந்த காரணத்தினாலே ஒளியும் ஏற்பட்டதாம். ஒளிமயமாய் நரசிம்மன் தோன்றினானாம். அவனுடைய அட்டகாசம் 7 உலகம் தாண்டி போய் பிரம்மா அமர்ந்திருந்த தாமரையை ஓர் அடி அடித்ததாம். பிரம்மாவை அவ்வாறு அடித்த அடியில கீழே தள்ளியதாம். நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரக்கூடும், பிரம்மாவை மட்டும் ஏன் தள்ள வேண்டும்? விடையாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இருக்கின்றவனுக்கெல்லாம் பின்விளைவு கருதாது வரத்தை கொடுத்துவிட்டு நீ மட்டும் ஜபமாலை உருட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கின்றாயே என்ற கோபம் ஏற்பட்டதாம். அதன் காரணமாகவே பிரம்மாவை வீழ்த்தினாராம். ஜெர்மன் அறிஞர் மேக்ஸ் முல்லர் கூட நரசிம்மாவதாரத்தை an electrical phenomena என்றுதான் கூறுகின்றார். அறிவியல் பூர்வமாகவும் நரசிம்மாவதாரத்தை நாம் இங்கே காணலாம். அப்படி நரசிம்மமூர்த்தியாய் எம்பெருமான் தோன்றியதைக் கண்டு இரணியன் திகைத்து கிளர்ந்தெழுந்தான். அக்கணமே தாமதிக்கவே இல்லை. உடனே அவனது உடலை தன் மடியிலே கிடத்தி கூர்மையான நகங்களாலே பிளவாக பிளந்த பரிசுத்தமான எம்பெருமான் எழுந்தீர்களுக்கும் இடமாவது எப்படிப்பட்ட இடம்? சீற்றத்தால் சிவந்த கண்களையுடைய சிங்கங்கள் பசுமையான கண்களையுடைய யானைகளின் தந்தங்களை கொடர்ந்து பக்தியினாலே எம்பெருமானது திருவடிகளிலே இட்டு பிரார்த்தனை செய்திடும் அகோவிலம் என்கின்ற சிங்கவேல் குன்றம்
என்பதாக இப்பாசுரத்தின் விளக்கம் அமைகிறது. இந்த 7ஆம் திருமொழி முழுக்க அவர் நரசிம்மாவதாரத்தையும் அந்த எம்பெருமான் எழுந்தருளுக்கும் சிங்கவேல் குன்றத்தை மட்டுமே குறிப்பிடுகின்றார். பாசுரம் 2. அலைத்த பேழ்வாய் வாலையிற்றோர் கோளரியாய் அவுணன் கொலைக்கையாளன் நெஞ்சி கிடந்த கூறுயிராளனிடம் மலைத்த செல் சாத்தெறிந்த பூசல் வந்துழா தொடிவாய் கடுப்ப சிலை கைவேடத் தெழிப்பெறாத சிங்கவேல் குன்றமே. சீற்றத்தாலே நாக்கு அலையான் என்றுள்ள பெரிய வாயையும், சிங்கத்தின் சீற்றம் ஏற்பட்டவுடனே அதன் வாய் திறந்து அதிலிருந்து நாக்கு வெளியே நிழுமா, அந்த நாக்கு அசையாமல் இருக்கும். அப்படிப்பட்ட அலையான் என்றுள்ள பெரிய வாயையும் ஒளிபொருந்திய பற்களையும் உடையதாய் ஒப்பற்றதாய் விடுக்கை உடையதான நரசிம்மமூர்த்தியாய் தோன்றி துன்புறுத்தலில் கொடுமையில் சிறந்த இரணியனுடைய மார்பை கிழித்தெறிந்த கூர்மையான நகங்களை உடைய எம்பெருமான் எழுந்தருளிருக்கும் இடமாவது. இங்க வேடர்களுடைய சஞ்சாரத்தை கூறுகின்றார். அப்படி அந்த இடம் எப்படிப்பட்டதாம்? வேடர்களாலே ஆக்கிரமிக்கப்பட்ட வழிப்போக்கர்கள் குழுவினரின் சார்பாக செய்யப்பட்ட சண்டையில், இங்கே போரல்ல, சண்டையில் கடும் தொனியை உடைத்தான பறையின் ஒளி எழுப்ப வில்லை கையிலே உடைய வேடருடைய ஆரவாரமானது எப்பொழுதும் மாறாத சிங்கவேல் குன்றமா. வேட்டை நிமித்தமாக வேடர்கள் வில்லோடு தெரியக்கூடிய அப்படிப்பட்ட சிங்கவேல் குன்றம், அதில்தான் அந்த நரசிம்மமூர்த்தியா எம்பெருமான் எழுந்திருக்கின்றான் என்கின்றார். பாசுரம் 3. ஏழ்த்த பேழ்வாய் வாலையிற்றோர் கோளரியாய் அவுணன் வாய்த்த ஆகம்பல்லுகிறால் உகிர்ந்த அம்மானதிடம் ஓய்த்த மாவும் உடைந்த குன்றும் அன்றியும் நின்று அழலால் தேய்த்தவேயும் அல்லதில்லா சிங்கவேல் குன்றமே. விளக்கமாக, வடிவுக்கு தகுதியாக பெருத்த வாயை, நரசிம்ம மூர்த்தி என்பதாலே தலை சிம்மமாய் இருக்க வேண்டும் அல்லவா? அவ்வாறு சிம்மத்திற்கு வாய் பெருத்த வாயாம். அப்படிப்பட்ட பெருத்த வாயும் வால் போன்ற பற்களை உடையதாகிய ஒப்பற்ற மிடுக்கை உடையதான நரசிம்மமாகி இரண்யாசனுடைய வளர்ந்த உடலை கூர்மையான நகங்களாலே கிழித்திருந்த எம்பெருமான் எழுந்தருளிருக்கும் இடமாவது. எப்படிப்பட்ட இடம் அது? கடினமான நிலங்களிலே அங்கும் இங்கும் அலைந்ததாய் கலைத்து போன பிராணிகளும் உடைந்து போன சிறுமலைகளும் இன்னமும் இருந்தபடியே தீயினால் குறை கொல்லியாய் கிடக்கின்ற மூங்கிலும் தவிர வேறொன்றும் இல்லாத சிங்கவேல் குன்றம். மனித சஞ்சாரம் இல்லாத இடம், முழுக்க முழுக்க விலங்குகளினாலே சூழ்ந்த இடம். அப்படிப்பட்ட அந்த கானகத்தில் அமைந்துள்ள சிங்கவேல் குன்றம் என்ற திவ்ய தேசமே எம்பெருமான் எழுந்தருளுக்கும் இடமாவது என்பதாக இப்பாசுரத்தின் மூலம் நமக்கு அறிவுறுத்துகின்றார். இத்தோடு இன்று காலையிலே முடித்துக் கொள்கின்றோம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம். அடியேன்.